ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் மோதுன மேட்ச்சு. சிஎஸ்கே வந்து வேற லெவல்ல ஒரு கம்பேக் குடுத்தாங்கன்னு சொல்லலாம். வெறித்தனமா இருந்துச்சு மேட்ச்சு. பேட்டிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தெறிக்க விட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா, நம்ம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்க பார்த்தீங்கன்னா வந்து தட்டி விடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, பேட்டிங் பத்தி பேசியே ஆவணும். நம்ம ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா வந்து, என்ன ஒரு பேட்டிங்க! சரியான பேட்டிங்ன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாம பார்த்தீங்கன்னா வந்து, டெல்லி பவுலர்ஸ பார்த்தீங்கன்னா வந்து, நாலா பக்கம் வந்து சிதறடிச்சுட்டாரு. ஒரு சிறப்பான பார்த்தீங்கன்னா வந்து 50 அடிச்சிருக்காரு. 59 அ அ அடிச்சிருக்காரு. ஒரு தரமான பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரோட ஷாட் செலக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா இருந்துச்சு. 59 ரன்கள் வந்து இந்த மேட்சோட வந்து திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம யார பார்க்க போறோம்னா வந்து, நம்ம கேப்டன் சஞ்சு சாம்சன் தாங்க. இந்த ஐபிஎல் 2026ல பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் 100 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். என்ன நாக்குங்க! வாட் அ நாக்கு! செம்ம ஃபார்ம்ல வந்துட்டாருன்னு சொல்லலாம். அவர வந்து இனிமே நிப்பாட்டவே முடியாதுன்னு இந்த மேட்ச்ல வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. கிளாஸ் இன்னிங்ஸுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கா பேக்கேஜ் தான். இந்த இன்னிங்ஸ்ல வந்து எந்த பவுலர் இருந்தாலும் சரி, பந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனுக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா வந்து போச்சு. இந்த டோர்னமென்ட்டோட முதல் செஞ்சுரிய வந்து அவர் அடிச்ச விதம் பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ட்ரீட்டா இருந்துச்சுங்க அது. பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க வந்து ஒரு நல்ல ஸ்கோர வந்து செட் பண்ணிட்டாங்க. சரி டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா, பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் செட் பார்த்தீங்கன்னா வந்து அமேசிங்க. அப்பா சொல்ல வார்த்தையே இல்லங்க. ஒவ்வொரு பவுலரும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ டைட்டா பவுலிங் போட்டாங்க. டெல்லி பேட்ஸ்மேன்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஷாட் அடிக்க கேப்பே குடுக்கல. அது மட்டும் இல்லாம, நம்ம ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல ஒவ்வொரு ரன்னையும் தடுக்க நம்ம பிளேயர்ஸ் போட்ட எஃபோர்ட் இருக்கே, வேற லெவலு. டைவ் அடிச்சு பந்து நிறுத்துறது, கரெக்ட்டான த்ரோ அடிக்கிறது, ஃபீல்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக்கே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து, டெல்லி அணியால ஸ்கோர் பண்ண முடியாம, கரெக்ட்டா 23 ரன் வித்தியாசத்துல நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து தோத்துட்டாங்க. வாட் அ டீம் எஃபோர்ட்டுங்க சிஎஸ்கே. ஆக மொத்தத்துல இந்த டூர்னமெண்ட்ல நம்ம சிஎஸ்கே கரெக்ட்டான பார்த்தீங்கன்னா வந்து காம்பினேஷன வந்து செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எ கொஞ்சம் பேக்கப்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஜேமி ஓட்டன் பதிலா வந்து ஒரு ராமகிருஷ்ணா கோஸ்டோ இல்ல இல்லன்னா வேற பேக்கப் பண்ணிக்கலாம். சேப்பாக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேவின்னு வந்து ஒரு வெற்றிய பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் அடிச்ச பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி. முதல்ல ஜேமி ஓட்டன் பத்தி பேசியே ஆவணும். மனுஷன் இன்னைக்கு வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வெறும் 28 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கேக்காக. அவரோட வேகம் மற்றும் துல்லியமான லைன் அண்ட் லெந்த் பேட்ஸ்மேன்கள பார்த்தீங்கன்னா வந்து திணற அடிச்சது. குறிப்பா மிடில் ஓவர்ஸ்ல அவர் கொடுத்த பிரஷர் ஆட்டத்தையே பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே பக்கம் திருப்பிடுச்சுன்னு சொல்லலாம். 4 விக்கெட் 28 ரன்னு இது ஒரு தரமான ஸ்பெல் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்சூல் கம்போஜ் ஓவர்டனுக்கு இணையா இவரும் பார்த்தீங்கன்னா, விக்கெட் வேட்டையில வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. 32 ரன் கொடுத்தாலும், முக்கியமான நேரத்தில 3 விக்கெட் எடுத்துக் குடுத்தாரு. பேட்ஸ்மேன்கள் வந்து இவர அட்டாக் பண்ண நெனச்சப்பலாம், தன்னோட வந்து இன்டெலிஜென்ட்டால வேரியேஷன் மூலமா விக்கெட்ட தூக்கினாரு அன்சுல் கம்போஜ். குர்ஜப்த் சிங் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா, அவருடைய டெபுட் மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேலோட விக்கெட்ட எடுத்துக் குடுத்தாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பால்லயே. அவரோட வந்து வேகம் மற்றும் பார்த்தீங்கன்னா, அக்யூரசி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, பட வைத்ததுன்னு சொல்லணும். ஆனா, அவருடைய வந்து ஸ்லோயர் பாலும், கட்டர்ஸ் பாலும் பார்த்தீங்கன்னா வந்து, பேட்ஸ்மேன்கள வந்து நெலக்குலைய வச்சுட்டுன்னு சொல்லலாம். ஆனா, சஞ்சு சாம்சனோட செஞ்சுரியும் தாண்டி, சிஎஸ்கே வந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம், நம்ம பவுலிங்கும், ஃபீல்டிங்கும் தான் சொல்லலாம். ஒரு 23 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சிஎஸ்கே பவுலர்கள் பார்த்தீங்கன்னா வந்து, கரெக்ட்டான நேரத்துல விக்கெட் எடுத்து குடுத்துருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, டெத் ஓவர்ஸ்கள்ல ரன்கள வந்து கட்டுப்படுத்துன விதம் பார்த்தீங்கன்னா சூப்பரு. அதே மாரி ஃபீல்டிங்ல 1 ரன் கூட விட்டுக் குடுக்காம, டைவ் அடிச்சு தடுத்தது தான் வந்து நம்ம வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம்னு சொல்லலாம். மொத்தத்துல சேப்பாக்ல நடந்த இந்த மேட்ச் வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் விருந்து தான் நான் சொல்லுவேன். ஆயுஷ் மாத்திரையோட ஒரு 50 ஆகட்டும், சஞ்சு சாம்சனோட ஒரு செஞ்சுரி ஆகட்டும், நம்ம சிஎஸ்கேல ஒரு டீம் ஒர்க். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவா ஒரு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க ஃபைஸ். நேத்து மேட்ச்ல நீங்க உங்களோட வந்து கவர்ந்த விஷயம் என்ன? ஆயுஷ் மாத்திரையோட 50யா இல்ல சஞ்சு சாம்சனோட செஞ்சுரியா? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் டாடா பை சி யூ.